பணத்திற்காக, பதவிக்காக, உடல் சுகத்திற்காக, அன்பிற்காக, காதலுக்காக, இன்னும் ஏராளமான காரணங்கள் இவையெல்லாம் வைத்து இணை வைப்பின் பக்கம் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ நேற்று ஹதீஸில் கூட நம்ம ஒரு ஹதீஸ் படித்தோம். என்ன ஹதீஸ் படித்தோம்? ஈமானினுடைய சுவையை சுவைப்பதற்கான 3 அடையாளங்கள் படித்தோம் நேற்று. அதில் 3வது அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னது? வாய் யக்ரஹ யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு ஐ யுக்தஃப ஃபின் நார். ஒரு மனுஷனை நரகத்தில் போடுறத, ஒரு நெருப்பில் போடுறத அவன் எப்படி வெறுப்பானோ அது மாதிரி இணை வைப்பில் செல்றத ஒரு முஸ்லீம் வெறுக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அப்படி வெறுத்தார்னா அவருக்கு ஈமானினுடைய சுவை கிடைச்சிருன்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள்கிட்ட முதல் ஒப்பந்தமே ரசூலுல்லாஹ் என்ன வாங்கினாங்க? நீங்கள் இணை வைப்பின் பக்கம் சென்று விடக்கூடாது, அப்போ நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. அப்போது சஹாபாக்களுக்கெல்லாம் ஈமான் ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு போல்.